ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்படி வீட்டில் எப்பவும் செய்வேனோ அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் சிக்கனில் தோலை எடுக்கலை, ஏன்னா பிரியாணி பண்ணும்போது தோலோடு செஞ்சால் நல்லாயிருக்கும். 400 கிராம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயத்தை நம்ம ஈக்குவலாக போடணும். 150 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு சேர்த்தா பிடிக்கும், அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கல்பாசி கொஞ்சம், 2 அன்னாசி பூ, 1 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய பாத்திரம் இல்லை, அதனால் நான் ப்ரெஷர் குக்கரே எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம இன்னைக்கு தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 150 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்கின்னோட சிக்கனை போடுறதுனால அதில் இருக்க ஃபேட்டெல்லாம் உருகி வரும், அதனால எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப நைஸாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துட்டோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க பொருட்களெல்லாம் இதோடவே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா சீக்கிரமாக அது கரிஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட டெக்ஸ்சர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இதை வதக்கினா போதும். நம்ம இது மாதிரி பண்ணும்போது பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடரை ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். 400 கிராம் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும். நம்ம தக்காளி வெங்காயத்தை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிறதுனால பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 150 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியில் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தயிர் இவ்வளோவா வேண்டாம்னா நீங்கள் தயிர் 100 ml சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வீட்டில் செய்யும்போது தயிர் இவ்வளோ சேர்த்து தான் செய்வேன். சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சிக்கன் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு துண்டுகளாக உள்ள நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளருங்கிற ரேஷியோவில் நான் 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணியை அளந்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்களும் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணும்போது இதே ரேஷியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாதா அரிசியில் பண்ணிங்கன்னா நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் மூடி எடுத்துகிட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கிறதுனால உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. அரிசி பாதி அளவுக்கு குக் ஆகணும். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் நிற்கும் போது நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். பொறுமையாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சம அளவில் வந்துடுச்சு. ரெண்டும் ஒன்றா இருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மூடி எடுக்கிறேன். பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அரிசியெல்லாம் நல்லா குக்காகி உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் கூட ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. பொறுமையாக ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.